தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சடையார் கோயில் என்ற ஊரில் பழங்குளத்து ஐயனார்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் நிறைய ஐயனார் சாமி இருக்காங்க. அந்த கோயில் திருவிழா மாசி மகா அன்ற நாளில் தான் நடக்கும். அது பெரிய திருவிழா. ஆனால் கோயில் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் நிறையா பேர் வருவாங்க. பக்கத்து ஊர் மக்கள், எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் போவாங்க. கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதனை கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதனை கண்டேன். திருவாரூருக்குள்ள திருவாரூர் முன்னமே சொன்னோம். காசிக்கு வீசம் அதிகம் உள்ள தலம் நந்திய பெருமான். அவர் முருகப்பெருமான் வில்லந்தி வர 18 வயசுல முக்தி பேர் வெள்ளையான கைலாயத்திலிருந்து வளர்க்கிற போது 2000 தந்தங்கள் கொண்ட யானை. ஐராவரம் கிடையாது, ஐராவரம். இந்த யானைக்கு 2000 தந்தம். அதுதான் வளர்க்கிற போது 16 வயசுல முக்தி பேர். திருஞான சம்பந்தனுக்கு அந்தம் 16 எங்க திருஞான சம்பந்தன் எடுக்கிறதுக்கு வழி இருக்காங்க. ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துங்க. எது நல்லா இருக்கா அதை எடுத்து போட்டுக்கலாம்ல. நல்லா இருக்கிறத எடுத்து போட்டுக்கலாம்டா. எல்லாமே கலந்த மாதிரி எடுத்து வரணும். அதுவே ஆனாவுதுரா. புடி கையில நிறைய சாப்பிடும். நிறைய காய்கறிகளை சமைச்சு திங்கணும். நம்மை நாமே ஒழுங்கு சொல்லலாம். நம்ம உடம்பு நம்மதான் உணவு கட்டுப்பாடு வச்சுக்கணும். சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஒரு வீட்டை போய் நல்லா வளர்ச்சிக்கிட்டு சாப்பாடு டாக்டர் பண்ண என்ன சாப்பிடுங்கம்மா, என்ன அக்காவுக்கு போனங்க சாப்பிடுங்க கட்டி வச்சோம். அதனால உணவு பண்டங்களை முதல் நாள் வச்சதை மறுநாள் பயன்படுத்தப்படும். துப்பாக்கினா இல்லையா, அதை அச்சனை மோட்டம்னா அதை போட்டுருக்கேன். அதனால அதை வச்சு எடுத்து அசைவ சாப்பாடுகளை அசைவ உணவு போடுவார். சுகர் டெஸ்ட் இருக்கணும், பிபி டெஸ்ட் எடுக்கணும், ஹார்ட் அட்டாக் செக்அப் பண்ணணும். புடவை கட்டிட்டு கண்டுச்சாதான் பொம்பளைக்குள்ள பயப்படும். ரைட்டு பேருந்து நீங்க கட்டிச்சோன்னா நீங்க பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து நல்ல ஆன்மீக கருத்துக்கள் ஆண்டவனுக்கு கொண்டு செய்ய அனுப்பி எல்லோரும்
கொஞ்சம் வேகமானதாலும் ஜெரிக்கும். இந்த ஐயனார் வாழ்க்கை வரலாற்று ஒரு பக்கம் பக்கத்துல பிரம்மாண்டமான ஐயனார் கோயில் கட்டி கும்பாவயம் பண்ணது பண்ணி 3 நாள் நல்லா வீட்டுல தங்கி அநேக கோட்டை எனக்கு பெருசமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் பொண்ணு என்ன பார்த்துட்டே இருக்கான். என்னை எழுச்சி பண்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்க. நீ வச்சுக்க கையை வச்சாலும் அவங்க எழுதி சாம்பலா போகணும். யார் தலையில ஒரு கையை வச்சாலும் அவங்க எழுதி சாம்பலா போகும். தந்தை என்ன பத்தமாசுவனுக்கு அந்த வரத்தோட அர்த்தம் தெரியாது. அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு சிவபெருமான் வரம் கொடுத்தாரு. சாமி நீங்க கொடுத்த வரம் பலிக்குதான்னு பார்க்கணும். உங்க கையில கை வச்சு பார்க்கறேன். வரம் கொடுத்த தலையில கை வச்சு ஏன்னா என் கையில கை வச்சா நான் சாமான் சிவபெருமான் வேண்டாம் வரத்தை கொடுத்தவங்க வீட்டு வேண்டாம் பட்டமாசம் வரத்தான் சிவபெருமான் காலகட்டத்தில் இருந்த போன வழியில மகாவிஷ்ணு ஒரு மோகினி பெண்ணா மோகினி பெண்ணாக அழகி பொருளாக போறோம். இப்ப சிவபெருமான வேட்டினாக அழைச்சுதான் பொம்பளை பிள்ளை பார்த்தாலும் இதை வேட்ட ஆரம்பிக்கிறான். அழகான பொண்ணா இருக்கிற தேவலோகத்தில் யாருக்கு கிடைக்காத பொண்ணா ஊர்வசி மேலே அந்த பொண்ணு நிற்கும். ஏங்க என்ன சொல்லிருக்கிறாங்க? அம்மா உன்னை பார்த்தா தேவலோக பொண்ணு மாதிரி இருக்கு. அழகு மாற்றியவளாக இருக்கு. காவல்துறையின் அன்பான வேண்டுகோள், கரகமும் காவடியும் கோயிலை நெருங்குவதால் கோயிலை சுற்றியுள்ள 2 வீலர் 4 வீலர் எல்லா வண்டியுமே எடுத்துருங்க. காவடி போறதுக்கு வழியை விட்டு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இந்த கோயிலுக்கு யார் யாரெல்லாம் போயிருக்கீங்களோ அவங்க கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த கோயிலை யார் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களோ அவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.